புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழுகுமாரிடம் கேட்கலாம். எழுகுமார், வணக்கம். எவ்வளவு பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவரோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வந்திருக்கிறார்களா? முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி நேற்றைய தினம் 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் உயிரிழந்த அந்த 3 பேருக்கும், அதாவது 15 வயது சிறுமிக்கு 30 லட்சம் ரூபாயும், அதே போல் 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்கி அறிவித்துள்ளார். மேலும் இந்த விஷவாயு தாக்கியது சம்பந்தமாக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு தற்போது வரை விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைத்து அரசு விசாரணை நடத்த வேண்டும். இதேபோல் உயிரிழந்த 3 பேருக்கும் கூடுதலாக நிவாரண நிதி வழங்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவளவன் வந்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இருந்த போதிலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் என இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நேற்றைய தினம் அந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் உடற்கூறு ஆய்வானது சற்று முன்பாக அரசு மருத்துவமனையில் தொடங்கியுள்ளது. அவர்களது உடற்கூறு ஆய்வு முடிவடைந்த பின்னர் அவர்களது 3 பேருடைய உடல்களையும் அவர்களது உறவினரிடம் ஒப்படைக்க உள்ளனர். எனவே அவர்களது உடல் ஆனது இன்று மாலையே அடக்கம் செய்யப்படும் எனவும் உறவினர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை நடத்த கோரி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக தற்போது இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.